Hello students, in the video நம்ம பார்க்க போறது என்னன்னா representation of function. Representation of function சார்புகளை குறிக்கும் முறை. ஓகே, சார்புகளை குறிக்கும் முறை வந்து அதான் பார்க்க போறோம். இது என்னன்னு சொல்றாங்கன்னா functions may be represented by நாலு வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து a set of ordered pairs. ஒன்னு set of ordered pairs. இரண்டாவது வந்து டேபிள் ஃபார்ம், மூன்றாவது ஏரோ டயக்ராம், நான்காவது வந்து ஏரோ டயக்ராம் கிராபிக்கலி ஃபார்ம். ஓகே, a set of ordered pair means வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகளின் கணம், தமிழ்ல வரிசை ஜோடிகளின் கணம். நெக்ஸ்ட் டேபிள் ஃபார்ம், அட்டவணை. ஓகே, தேர்ட் ஒன் இஸ் ஏரோ டயக்ராம், அம்புக்குறி படம். என்னது? அம்புக்குறி படம். சொல்லலாம். ஓகே, இஸ் கிராபிக்கல் ஃபார்ம். கிராபிக்கல் ஃபார்ம்னா வரைபடம். கிராபிக்கல் ஃபார்ம்னா என்னது? வரைபடம். இந்த 4 முறைகள்ல தான் நம்ம ஒரு சார்பை குறிக்கிறோம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி சம்முங்க இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சம்முங்களா பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெர்டிக்கல் டெஸ்ட். குத்துக்கோட்டு சோதனை. vertical test means குத்துக்கோட்டு சோதனை. அது பாருங்க, definition: a curve drawn in a graph represent a function if every vertical line intersects the curve in at most one point. அதாவது ஒரு வளைவரை, இது ஒரு வளைவரையும் ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு குத்துக்கோட்டு கோடும் வெட்டி கொண்டால் எத்தனை புள்ளி? ஒரே புள்ளியில், ஒரு வளைவரையும் ஒரு குத்துக்கோடும் ஒரே புள்ளியில் வெட்டி கொண்டால் அவ்வளைவரையை சார்பாக குறிக்கலாம். சார்பாக குறிக்கலாம். பாருங்க, எப்படி எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்க. டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வந்து இதே ஒரு லைன், இது y ஆக்சிஸ் இல்லையா? y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ், இது என்னது? x ஆக்சிஸ், இது x டேஷ், இது y டேஷ். ஓகே, இப்போ என்ன பண்றோம்னா ஒரு கர்வ் வரைகிறான், ஒரு வளை வரைகிறோம். கர்வ் ஒன்று வரைஞ்சிட்டாங்க. இப்போ இந்த கர்வ்ன்றது ஏதோ ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் வந்து 5ன்னு வச்சுக்கலாம். இது 4, இது 3, -4 மைனஸ் இப்படி போயிட்டே இருக்கு. -2 -1 0, இங்க 1 2 3 4 5 6, இந்த பாயிண்ட் 7 இப்படியே போகுது. ஓகே, இங்க வந்து என்ன சொல்றோம்? 1 2 3 4 5 6 இப்படி. இங்க கீழே வந்து -1 -2 -3, இது -4, அடுத்து -5 இப்படி போயிட்டே இருக்கு. ஓகே, இப்படி வந்து ஒரு கர்வ் ஒன்று வரைஞ்சிட்டோம். ஒவ்வொரு கர்வும், அதான் ஒவ்வொரு வளைவரையும் அதான் சொல்றான், a curve drawn a கிராப்ல ஒரு வளைவரை வரைந்துடும். ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன், அது வந்து ஃபங்க்ஷனை குறிக்குதா இல்லையான்னு பாருங்க. எப்போ குறிக்குதுன்னா வெர்டிக்கல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன், இதுதான் வெர்டிக்கல் லைன். திஸ் லைன் இஸ் வெர்டிக்கல் லைன். இது வெர்டிக்கல் லைன். இது வந்து என்னன்னு சொல்றோம்? கர்வ், வளைவரைவு. இந்த கர்வ்ல வந்து ஒரு வெர்டிக்கல் லைனை ஒரே புள்ளியில் வெட்டி கொண்டால்,
இந்த பாரு இதுதான் ஒரே புள்ளி, இப்படி வெட்டிக்கிட்டா அது ஃபங்க்ஷன் சொல்றோம். புரியுதா? இப்படி இந்த இடத்துல மட்டும் இந்த வளைவரையில ஒரு இடத்துல தானே வெட்டுது, அப்படி வெட்டினா அது என்னது ஃபங்க்ஷன் சொல்லலாம்ன்றாங்க. ஓகேங்களா? அப்படி வேற எங்கன்னா ரெண்டு புள்ளியில வெட்டுதுன்னா அது does not a function, does not a function. இந்த படம் வந்து எதை குறிக்கிறது கேட்டா இட்ஸ் ரெப்ரசன்டட் தி ஃபங்க்ஷன், இஸ் ரெப்ரசன்டட் தி ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கணக்குங்களை போடுவோம். நம்ம இந்த கணக்குங்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கணக்கா சொல்லித்தர போறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.